ஃபீனிக்ஸ் வீலான் சூர்யா சேதுபதி அவர் நடிச்சு பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு படம். இந்த படத்துக்கு நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி என்ன புதுசா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு. ஏன்னா அனல் அரசு மாஸ்டர் தான் இந்த படத்துக்கு டைரக்டர்னு சொன்னாங்க. பேசிக்கலி எனக்கு பில்டப்ஸ் பண்ற படத்தை பத்தி பெரிய பிரச்சனை இருந்தது கிடையாது. ஏன்னா நான் பார்க்கும்போது எல்லாமே ஒரு மாஸ் ஹீரோ, பெரிய ஹீரோ, நம்பர் ஒன் ஹீரோ, டயர் ஒன் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்க தான் வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. இதுல வந்துட்டு சூர்யா சேதுபதி அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல வந்துட்டு இன்ட்ரோ ஆகுறாரு. அதுக்கு அவ்வளோ பில்டப்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே ஒரு பில்டப்லயே போகுது. அவர் வந்து அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்ன பண்ணிட்டான்னு தெரியுமா? இந்த பில்டப்ஸை வந்துகிட்டு ஹோல்ட் பண்ற அளவுக்கு அவருடைய ஸ்டேச்சர் வந்து வளர்ந்துருச்சா அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. ஏன்னா அவருடைய முதல் படம் இன்னும் அவரை நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட தெரியல. ஆனா இவ்வளவு தூரம் பில்டப்ஸ் இருக்கும்போது அதை எப்படி அவங்க ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அதுதான் எனக்கு ரொம்ப துருத்திட்டு தெரிஞ்சது அந்த மொத்த கதையிலிருந்து வெளியவே. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவருடைய ஸ்ட்ரக்சருக்கும் அவருடைய ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா, அதை மீறி சில சீன்ஸ் எல்லாம் வந்து இதுல காட்டியிருப்பாங்க. எஸ்பெஷலி ஸ்டண்ட் சீன்ஸ். அதுல அவர் வந்துட்டு சின்ன பசங்க அவர் ரேஞ்சில் இருக்க பசங்க எல்லாத்தையும் அடிக்கிறாருன்னா ஓகே. ஆனா பெரியவங்க எல்லாம் வந்துட்டு கத்திய தூக்கிட்டு வராங்க அப்படிங்கும் போது அவங்கள அடிச்சு பறக்க விட்டு ஓட விடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு டோட்டலி என்னால அதை ஹோல்ட் பண்ணவும் முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. இதெல்லாத்தையும் தாண்டி கதை இட்ஸ் a வெரி ஆவரேஜ் ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஒண்ணுமே கிடையாது. அதிகாரத்துல இருக்கிறவனுங்க சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு சூர்யா சேதுபதி அவர் வந்து ஒரு இடத்துல கேள்வி கேட்டுறாரு. ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடக்குது. அதுல அந்த அதிகாரத்துல இருக்கவன் விட்டு கொடுன்னு சொல்றான். முடியாதுன்னு சொல்லி இவங்க ஜெயிக்கிறாங்க. சோ அதனால நம்ம ரிவெஞ்ச் எடுத்து இவங்க அண்ணனை போட்டு தள்ளிடுறாங்க. சோ அவங்க அண்ணனுக்கு வேண்டி இவரு போயிட்டு அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்றாரு. இதுல வந்து நான் எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த படம் மொத்தமே ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷனா வந்து சூர்யாவை வச்சு அவரை வந்து பெருசா காட்டணும் அப்படிங்கறக்காக எடுத்த மாதிரி மட்டுமே தான் இருந்தே தவிர மியூசிக் எடிட்டிங் அது இதுன்னு எதுவுமே வந்துட்டு எனக்கு பெருசா படல. ஸ்டன்ஸ் அங்கங்க நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்துல எனக்கு டேக் அவே எதுவும் படல. நீங்களும் படம் பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.